ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நடிகர் மற்றும் தாவக தலைவர் விஜய் அவர்கள் எந்த விதமான கேள்விகளும் இல்லாம தான் அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா அப்படிப்பட்ட விஜயை நோக்கி தினமலர் பத்திரிகை ஒரு 7 கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது 7 கேள்வி இல்லை, ஏழத்தன்மையான கேள்விதான். அந்த கேள்விகளுக்கு ஒருவேளை விஜய் நியாயமான முறையில் பதிலளிப்பாரானால் அவருடைய அரசியல் அன்றே முடிவுரை எழுதப்படும் அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன கேள்விகள் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்த்துருவோம். தமிழக தேர்தல் அரசியல் களத்தின் ஒவ்வொரு நகர்வுகளையும் தொடர்ச்சியாக விவாதித்து வரக்கூடிய நமது நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேள்வி எப்படி எழுப்பப்படுது அப்படின்னா, அதாவது விஜயை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கூட்டம் விஜயை நோக்கி இந்த மாதிரியான கேள்விகளை எழுப்புமா அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆசிரியர் சமூகமும் பெற்றோர் சமூகமும் எதிர்பார்த்திருக்காங்க. அப்படின்ற வகையில் தான் இந்த கேள்விகளை எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, தன்னையும் தன் மண்ணையும் ஆள வசீகர தோற்றமும் நடிப்பாற்றலும் குஷியூட்டும் நடனத்திறனும் இருந்தால் மட்டும் போதும், நிர்வாகத்திறன் பற்றிய ஆராய்ச்சிகள் எதற்கு என கேட்கும் இளைஞன் தமிழகத்தின் பெருமையா விஜய். ரொம்ப அழகான நெத்திடியான கேள்வி, ரொம்ப அழகான ஒரு கேள்வியை விஜய் நோக்கி எழுப்பியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு கூட்டம் உங்களை சுற்றி இப்படி ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டம் தன்னோட தலைவன் நல்லா டான்ஸ் பண்ணணும், நல்லா வைபாக இருக்கணும், நல்லா ஒரு மாஸ் பண்ணணும், அப்படி இருந்தால் மட்டும் போதும், அந்த தலைவனுக்கு நிர்வாகத்திறமை பற்றி எதுவுமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் தமிழ்நாட்டின் பெருமையா விஜய். நீங்கள் சொல்லுங்கள் விஜய், உங்களை சுற்றி இருக்க இந்த கூட்டம் உங்களை இப்படி தான் அளவு வச்சுருக்காங்க, இந்த அளவுகோல் அப்படிங்கிறது இப்படி இளைஞர்கள் இருக்கிறது, இது தமிழ்நாட்டோட பெருமையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சத்தியமாக பெருமை கிடையாது, ஒரு சிறுமை தான். ஆனால் அந்த விஷயத்தை விஜய் எப்படி டேக்கிள் பண்ண, எப்படி இதுக்கு பதில் சொல்லுவார்? தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை, அந்த கூட்டம் தன்னோட தலைவனுக்கு என்ன தன்மை வேணும், என்ன தகுதி வேணும்னு நினச்சிட்டு இருக்குது பார்த்தீங்களா? அந்த தகுதி அப்படிங்கிறதே ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அதை ரொம்ப பின் பாயிண்ட் பண்ணி எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி, ரொம்ப அழகான ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த இடத்துல விஜய் கட்டாயமாக அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்றது தெரியல. ஆக்சுவலாக அவரால் கட்டாயமாக அவரால் பதில் சொல்லவே முடியாது. நெருக்கடிக்குள்ளான ஒரு கேள்வி முதல் கேள்வியை வச்சுருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. அடுத்த கேள்வி என்னென்னு பார்ப்போம். கொஷின் நம்பர் 2. இந்த தேர்தலில் தோற்று முதல்வர் கனவு கலைந்தாலும் மீண்டும் திரைத்துறைக்கு திரும்ப மாட்டேன், உங்களில் ஒருவனாக நிற்பேன் எனும் தங்களின் சத்தியத்தை இனிவரும் பிரச்சார கூட்டங்களில் நாங்கள் எதிர்பார்க்கலாமான்னு கேட்டிருக்காங்க. அவர் இப்போ வரையுமே மக்கள் கூட நின்னதாக நம்ம பார்க்கல. பட் ரொம்ப நியாயபூர்வமான ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இந்த தேர்தலில் தோற்று விஜய் சப்போஸ் தோல்வி அடைஞ்சிட்டாருன்னா மீண்டும் சினிமா துறைக்கு போக மாட்டார் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை இதுவரையும் அவர் எங்கேயும் கொடுக்கல. ஜனநாயகன் படம் தான் கடைசி படம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த படம் சட்ட விதி மீறி படம் ரிலீஸ் செய்யப்பட்டுருச்சு. அதனால் ஒரு பெரிய இஷ்யூஸ்லாம் போயிட்டு நம்ம பார்க்குறோம். பட் அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு செய்தி வந்தது. என்ன அப்படின்னா, இந்த படம் ஜனநாயகன் படம் அப்படிங்கிறது அந்த ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய லாஸ் ஆயிடுச்சு. அப்படிங்கிறனால மீண்டும் அவர் ஒரு படம் நடிக்க போகிறாரு. ஸோ அப்போ இந்த படம் லாஸ்ட் படம் கிடையாது, அவரோட ஃபேர்வெல் படம் அடுத்து வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. பட் அதை மறுத்து அப்புறம் தாவேக்காவும் சொன்னாங்க. தாவேக்கா அதை மறுப்பு செய்தது நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் இப்போ ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஷூரிட்டி விஜய் கிட்ட வருமாங்கிறது நிச்சயமாக கேள்விக்குறி தான். ஏன்னா இந்த முறை அவர் முதல்வர் ஆக மாட்டாங்கிறது உறுதியாக நம்ம சொல்லலாம். அது எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. மிகப்பெரிய வாக்கு சதவீதம் வாங்குவார் அப்படிங்கிறது உறுதியான விஷயம். அவர் முதல்வர் ஆக மாட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் ஆஃப்டர் May 4th அப்புறம் அவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது உண்மையிலே அது அவருக்கே தான் வெளிச்சம். என்னன்றது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கொஷின் நம்பர் 3. மணல் வீடு விரும்பிய தங்களுக்கு மாளிகை தந்த மக்களை கடவுள் என்கிறீர்கள், சரி. ஆனால் சொந்த பணத்தை கரைக்காது மக்களது வரி பணத்தில் மக்களுக்கு நல்லது செய்ய விரும்புவது எப்படி நன்றி கடன் தீர்வாகும் அப்படின்ற ஒரு கேள்வி அழகாக எழுப்பியிருக்காங்க. அதாவது அவர் வழக்கமாக எல்லா இடத்துலையும் சொல்லுவார் பார்த்தீங்களா, ரொம்ப அழகான ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதாவது நான் உங்கள் மிகப்பெரிய உச்சத்துக்கு நான் வந்துட்டேன், என்னை இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ பெரிய இடத்துக்கு நீ கொண்டு வச்சுட்டீங்க, என்ன இவ்வளோ பெரிய அதாவது உங்களுடைய சப்போர்ட் இல்லாட்டி நான் இப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ நான் உங்களுக்கு ஒரு நன்றி கடன் பட்டிருக்கேன், அதை நான் திரும்ப கொடுக்கணும், அதுக்காக தான் அரசியலுக்கு வந்திருக்கேன், அரசியலில் நான் உங்களுக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் அழகாக ஒரு கேள்வி எழுப்புறாங்க. எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ மக்கள் உங்களுக்கு நிறைய இந்த அளவுக்கு நீங்கள் மணல் வீடு நீங்கள் மாளிகை வீடே கொடுத்துட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் ஒரு படத்துக்கு 200 கோடி சம்பளம் வாங்குறதா இப்போ நம்ம கேள்விப்படுறோம். அது 200 கோடியா 300 கோடிங்கிறது தெரிய ஒரு மிகப்பெரிய கிட்டத்தட்ட அவர் தான் டாப் மோஸ்ட் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகராக இருக்காரு. அவ்வளோ ஒரு பெரிய வச்சு அவர் கிடச்சிருக்கு. பட் இருந்தாலும் அதாவது அதை எப்படி இவங்க கேல்குலேஷன் பண்ணி அதை எப்படி கம்பேர் பண்ணி இந்த பார்வையை முன் வைக்கிறாங்க அப்படின்னா, இதற்கு முன்பு எம்ஜிஆர் அவர்கள் இதே மாதிரியான உச்சத்தில் இருந்தவர் தான், அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களும் உச்சத்தில் இருந்தவங்க தான். பட் அவங்களாம் என்னன்னா அரசியலுக்கு வருவதற்கு முன்பே அவங்ககிட்ட அந்த கொடை பண்புன்னு ஒன்று இருந்தது. அந்த பண்பு இவர்கிட்ட இல்லை. ஆனால் அதே மாதிரியான உச்சத்தில் இருக்காரு. பட் அவங்க என்னன்னா, அவங்க அரசியலில் மக்களுடைய வரி பணத்தில் மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா தங்களோட சொந்த நிதியிலேருந்தே மக்களுக்கு நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நிறைய செஞ்சாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா
பொழுதுனிக்கும் அன்னதானம் கொடுத்த தன்மையாக இருக்கட்டும், அதாவது அது ஒரு விஜயகாந்தும் செஞ்சார், எம்ஜிஆரும் செஞ்சாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தைல இந்திரம் கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், அப்புறம் அரசு மருத்துவமனைகளுக்கு வேணுங்கிற விஷயங்கள் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கிரவுண்டில் ஒர்க் நிறைய பண்ணாங்க. அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு ஆக்டிவிட்டியும் விஜய் கிட்ட இல்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா மக்களுடைய பணத்தில் நல்லது செய்கிற மாதிரி, அப்போ நான் சிஎம் ஆகிட்டேன்னா நான் உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்பேன், ரிட்டர்ன் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி. இது எப்படி நன்றி கடன் ஆகும்? இது உங்கள் டியூட்டி தானே, கடமை தானே, அது எப்படி நன்றி கடன் ஆகும் அப்படின்றத ஒரு கேள்வி ரொம்ப அழகாக கேட்குறாங்க. இது உண்மையிலே ஒரு நியாயமான கேள்வி தான். இதுக்கு விஜய் தான் வாய் திறந்து சொல்லணும். அடிப்படையில் ஒரு கருமி தன்மையை கொண்டவராக தான் இருக்கார், கஞ்சித்தன்மை கொண்ட ஒரு நபராக தான் இருக்கிறாரு. ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்களை அவர்கிட்ட நம்ம எங்கேயுமே பார்க்கல. பட் அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்திகள் வந்து நமக்கு விசித்திரமாக தான் இருக்குது. நிறைய செஞ்சாருன்னு சொல்கிறாங்க, நம்ம அது மாதிரி எங்கேயுமே பார்க்கல. கடந்த 2-3 ஆண்டுகளாக தான் அந்த மாதிரியான காட்சிகளை நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்பு விஜய், அதாவது நடிகர் சூர்யா செஞ்ச மாதிரியோ, இல்லை இதுக்கு முன்பு விஜயகாந்த் எம்ஜிஆர் செஞ்ச மாதிரியான காட்சிகள் வந்து விஜய் செஞ்ச மாதிரியான காட்சிகள் நம்ம வந்து எங்கேயுமே தேடி ரொம்ப ரேராக தேடி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி தான் இருக்குது அவரோட விஷயம். ஸோ வந்து இது வந்து ஒரு நல்ல கேள்வி. இது எப்படி நன்றி கடன் ஆகும் அப்படின்ற ஒரு அழகான கேள்வி எழுப்பியிருக்காங்க. வாயை திறந்து விஜய் பதில் சொல்லுவார் அப்படிங்கிறது தெரியல. ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 4. இதுவரை காணாத மாற்றத்தை தரப்போவதாக சொல்லும் நீங்கள் கடந்த ஆட்சிகளுக்கு ஏதோ ஒரு வகையில் காரணமான மூத்த அரசியல்வாதிகளுடன் கைகோர்த்து நிற்பது எந்த வித்தையை கற்றுக்கொள்வதற்காக? ரொம்ப அழகான கேள்வி. நீங்கள் மாற்றுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் கடந்த ஆட்சியில் திமுக ஆட்சியோ சரி, அதிமுக ஆட்சியோ சரி, கடந்த ஆட்சியில் அந்த ஆட்சியில் முக்கியமான ஆட்சியாளர்களாக இருந்த நபர்கள் இன்றைக்கு உங்கள் கூட இருக்காங்களே, அவங்கள எதுக்காக நீங்கள் வச்சுருக்கீங்க? உதாரணத்துக்கு வந்து செங்கோட்டையன் எடுத்துக்கலாம். ஒரு முக்கியமான ஒரு ஃபேமஸ் அதிமுகவுடைய முன்னால் ஒரு மூத்த அமைச்சராக இருந்தவர். எம்ஜிஆருக்கு நிறைய பொலிட்டிக்கல் ஒர்க் செஞ்சுருக்காரு, ஜெயலலிதா அவர்களுக்கு செஞ்சுருக்காங்க. ஒரு தெரியும் நமக்கு ஆல்மோஸ்ட் செங்கோட்டையனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது தெரியும். அவரே நீங்கள் கூட வச்சுருக்கீங்க. அப்படி பார்த்தா புசி ஆனந்த் அவர் கூட வந்து புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் அவர் அப்போ என்ஆர் காங்கிரஸோட கட்சியில் தான் எம்எல்ஏ இருந்தவர். ஸோ அவருக்கும் ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. அது ஒரு விஷயம். இப்போ நீங்கள் அந்த என்ஆர் காங்கிரஸ் எதிர்த்து அரசியல் செய்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி வந்து இங்கே செங்கோட்டையன், அப்புறம் ஆதவ அர்ஜுனா திமுக விசிக அப்படின்னு சொல்லி அங்கே வந்து வந்தவர். இந்த மாதிரி பலரும் வந்து பல நபர்கள் அவர் கட்சியில் இங்குன்றமா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்ன செய்வார்? நிர்மல்குமார் பாஜக இருந்தார், அதே மாதிரி அதிமுக இருந்தார், இப்போ வந்து தாவேக்கில் ஒரு முக்கியமான நபராக இருக்கார். ஸோ இந்த மாதிரி நான் பல கட்சியிலேருந்து கொண்டு வந்து வச்சுருக்கீங்க எதுக்கு அப்படின்றது கேள்வி, நல்ல கேள்வி. ஒருவேளை அதுக்கான பதில் இப்படியா இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். எப்படின்னா 1992 காலகட்டத்தில் தருமபுரி மாவட்டத்தில் அரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாச்சாத்தி அப்படின்ற ஒரு கிராமத்தில் நல்லா தெரிஞ்ச விஷயம், ஒரு மனித இனம் மிகப்பெரிய ஒரு இழிவான காரியத்தை செஞ்சு அப்படி இருக்கும். ஒரு அரசு அதிகாரிகள் ஒரு இழிவான காரியத்தை செஞ்சு அப்படி இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய பழங்குடிய மக்கள், உரிமைக்காக போராடிய பழங்குடிய மக்களை ரொம்ப வன்புணர்வு செஞ்சு அவங்கள பாலியல் தொந்தரவு செஞ்சு சித்திரவதைக்கு உட்பட்ட ஒரு மோசமான ஒரு இன்சிடென்ட் நடந்தபோது அந்த சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு, அந்த டிபார்ட்மெண்ட்டோட அமைச்சராக இருந்த வனத்துறை அமைச்சர் அந்த செங்கோட்டையன் அவர்கள் சட்டமன்றத்தில் அதுக்கு வந்து அது ஒரு பொய்யான செய்தி சொல்லி அதை எப்படி மறுத்து ஒரு நாடகம் ஆடினார். அரசாங்கத்துடைய அந்த தவறு எப்படி மூடி மறைச்சாரோ அந்த மாதிரியான ஒரு யுக்திகள்லாம் விஜய்க்கு வரும் காலத்தில் தேவைப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அதுக்காக தான் வந்து செங்கோட்டையன் அவர்களையோ இல்லை மற்ற இந்த நிர்மல்குமார் போன்ற அவர்களையோ இந்த மாதிரியான நபர்களே எக்ஸ்கூசர்னு சொல்லிட்டு பல பேர் வச்சிருக்காரு. ஸோ அவரும் இந்த மாற்றம் மட்டும் சொல்ல, அந்த மாதிரிலாம் மாற்று கிடையாது, நான் அந்த நபர்களை தான் மாற்ற போகிறேன். காட்சிகள் அப்படியே தான் இருக்கும், நபர்கள் மாற்றப்படுவாங்க. திமுக இல்லாட்டி அதிமுக இல்லாட்டி தாவேக்கு அப்படின்ற மாதிரி நபர்கள் அந்த கட்சி மாற்றப்படும், சிஎம்ன்ற அந்த ஃபேஸ் மாறும், ஆனால் காட்சிகள் அப்படியே தான் தொடரும் போது அதுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸான பர்சனை நான் கூட வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜை சொல்கிறாரோ அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்த 5வது கொஸ்டின் என்னன்னா, மனசாட்சியோடு சொல்லுங்கள் விஜய், அதிகாரத்தில் பங்கு எனும் உங்களின் வலையில் பல கட்சிகள் சிக்கி கூட்டணி அமைத்திருந்தால் தங்களது கார் ஓட்டுநர் மகனுக்கு இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்திருக்குமா? யார் அந்த கேண்டிடேட் அப்படின்னு கேட்டால், நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியுடைய தாவேக்க வேட்பாளராக இருக்கக்கூடிய பேர் மறந்துட்டேன், சப்ஜெக்ட் பேர் மறந்துட்டேன். அவர் கார் டிரைவர், அவர் சரவணன் நினைக்கிறேன். அவருடைய பையன் அப்படின்ற மாதிரியான ஒரு நபர் ஒருத்தருக்கு கொடுத்துருக்காரு. அது பெருமையாக சொன்னார், தன்னோட கார் ஓட்டுநருடைய மகனுக்கு நான் சீட்டு கொடுத்துருக்கேன்னு சொன்னார். இவர் இங்கே என்ன விஷயம் கேட்குறேன்னா, இவர் கூட்டணி ஓப்பனாக வந்து கால்ஃபர் பண்ணார், வாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஃபஸ்ட்டு விக்ரவாண்டி அந்த பொலிட்டிக்கல் மாநாட்டிலே சொன்னார். பட் இப்போ வரையுமே யாரும் வரலன்னு சொல்லி தனியாக தான் அவர் களம் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். புதுச்சேரியில் கூட கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு கட்சி வந்துன்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்கு 2 தொகுதி கொடுத்துருக்காரு கூட்டணியில் அப்படின்னு பார்த்தோம். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி எந்த விதமான கட்சிகளும் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். பட் இருந்தாலுமே இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, அந்த மாதிரி சப்போஸ் யாராவது வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் சீட்டு கொடுத்துருந்தா, அவங்களுக்கு அந்த மாதிரி கட்சிக்கு நீங்கள் சீட்டு கொடுத்துருந்தீங்கன்னா, அப்போ இந்த மாதிரி கார் ஓட்டுநர்கள் உங்கள் கூடவே இருந்தவர்கள்லாம் நீங்கள் கொடுத்துருப்பீங்களா? இந்த மாதிரிலாம் நான் வந்து என் கூட இருந்தவனுக்கு நான் நன்றி கடை செஞ்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி பிம்பத்தை கூட உங்களால் சொல்லியிருக்க முடியாதோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதெல்லாம் விடுங்க, அவ்வளோத்தையும் விடுங்க. இப்போவே கிட்டத்தட்ட 234 திருச்சியிலும் பெரம்பூரில் இவர் தான் நிற்கிறாரு. ஸோ அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா 233 தான், சரிங்களா? கேண்டிடேட் வந்து 233 தான். இதில் வந்து என்னென்னா, எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் தாவேக கேண்டிடேட் விலை போயிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 232 தான் இவங்க போட்டிடுறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இப்படி இருக்கும்போது இதிலே 106 சட்டமன்ற தொகுதிகளில்
திமுகவில் இருந்தும், அதிமுகவில் இருந்தும், பாஜகவில் இருந்தும், காங்கிரஸ்ல இருந்தும், ஏனைய மற்ற கட்சிகளிலிருந்தும் வந்த நபர்களுக்கு விஜய் சீட்டு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். கூட்டணி யாருமே வராத பொழுதே, சரிங்களா? இதில் இன்னொரு விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, தன்னுடைய கட்சியினுடைய சொந்த மாவட்ட செயலாளர்கள் கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் வந்து 120 மாவட்ட செயலாளர்களாக இவர் வந்து கட்சியை வந்து அந்த நிர்வாக ஸ்ட்ரக்சரில் வச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு 2 சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நிர்வாகத்தை அவர் பிரித்து வச்சிருக்கிறார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய கட்சியினுடைய 60க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலர்களுக்கே ஒரு சீட்டு கொடுக்கல. அப்படி இதெல்லாம் இந்த கூத்தெல்லாம் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இவர் எப்படி வந்து கூட்டணி கட்சியில் கூட வந்தாங்கன்னா இந்த மாதிரியான கட்சியில் வாய்ப்பே கிடையாது, கிளம்பி போங்க அப்படிங்கிறதான் விஷயம். எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே தாவர்களுக்கு கூட இருந்த ஒரு 20-30 பேர் கொடுத்துருப்பார். மற்றபடி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீட்டு விலை போயிருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, 6வது கேள்வி, ஒருவேளை நீங்கள் ஆட்சிக்கு வந்து உங்கள் ஆட்சியின் கீழ் பயிலும் மாணவ சமூகம் ஒரு நடிகரின் பின்னால் கண்மூடித்தனமாக விசிலடித்து போகிறது எனில் தமிழகத்தின் மாண்புமிகு முதல்வராக பெருமிதம் கொள்வீர்களா? மாண்புமிகு முதல்வரா? இது விஜயா? ஓகே, அது நம்ம லேட்டராக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளைன்னு சொல்லிட்டாங்களே, ஓகே, ஒருவேளை நீங்கள் ஆட்சிக்கு வந்து உங்கள் ஆட்சியின் கீழ் பயிலும் மாணவ சமூகம் ஒரு நடிகரின் பின்னால் இந்த மாதிரி கண்மூடித்தனமாக விசிலெடுத்து போகிறது. உதாரணத்துக்கு ஒரு அஜித் நடிகரை வச்சுப்போம், இல்லை சிவகார்த்திக் நடிகரை வச்சுப்போம், இல்லை சிம்பு தனுஷ்னு யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி நடிகர் பண்ணி இப்படி ஒரு கூட்டம் போச்சு அப்படின்னா விஜய் எப்படி பார்ப்பாருன்னா, எஸ் ஒரு கூட்டம் வருதுன்னா மனசில் ஓகே இதுதான் சினிமாவோட பவர்னு பார்ப்பார். சினிமாவுக்கு இருக்கிற பவர் இதுதான். சினிமா அரசியல்வாதி வந்தானே யாருக்கு இப்படி ஒரு கூட்டம்லாம் வராது, சினிமா நடிகருக்கு வரும் அப்படின்றதுல தன்னோட துறை சார்ந்த ஒரு ஒரு பெருமைக்குள்ள விஷயம் அப்படிங்கிற மாதிரி அதை பார்ப்பார். ஆனால் இவர் முதல்வராகி அதுக்கு போட்டியாக ஒருத்தர் சினிமாவிலேருந்து கிளம்பி வந்தாரா நிச்சயமாக வந்து அதை வந்து வரவேற்கத்தக்க விஷயமா பார்க்க மாட்டார். அடுத்த பிரச்சனை நமக்கு வந்துருச்சுட்டா தான் பார்ப்பார். ஒருவேளை ஒரு முதல்வர் ஆயிருந்தா எப்படி இன்றைக்கி வந்து திமுக அதிமுகவும் விஜய் வந்து ஒரு அச்சுறுத்தலாக ஒரு ஆபத்தாக, ஏன்னா தங்களுடைய ஃபீல்டுக்கு தங்களோட தொழிலுக்கு அவர் வந்திருக்கார் இல்லையா, ஸோ அதை ஆபத்தாக பார்க்கக்கூடிய ஒரு போக்கு. நாளைக்கு இவர் ஒருவேளை முதல்வராக இருந்தபோது அதே ஃபீல்டு இன்னொருத்தர் வந்தார்னா கட்டாயமாக அவர் ஆபத்தை தான் பார்ப்பார். அதை வந்து வரவேற்கத்தக்க விஷயமா பார்க்க மாட்டார், கட்டாயமாக என்டர்டெயின் பண்ண மாட்டார் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். இது விஜய் அப்படி தான் நினைப்பார். பட் மனசுக்குள்ளே நினச்சிப்பார் சினிமாவோட பவர் இதுதான் அப்படின்னு மாதிரி மனசில் வேணால் சொல்லிப்பார். அடுத்து 7வது கேள்வி என்னன்னா, 234 தொகுதிகளில் நிற்பது உங்கள் விஜய் என்றுதான் மதுரை மாநாட்டில் சொன்னீர்களே தவிர ஜோசப் விஜய் என்று சொல்லவே இல்லை. ஒளித்து வைத்திருந்த ஜோசப் வெளிவர காரணம் என்ன விஜய்? சரியான கேள்வி. கடந்த ஒரு 3-4 சண்டேக்கு முன்னாடி ஒரு சண்டே தான் நினைக்கிறேன், விஜய் தன்னுடைய கேண்டிடேட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தார். கேண்டிடேட்ஸுடைய அது ஒரு ஸ்டார் ஓட்டில் தங்கள் கட்சியினுடைய வேட்பாளர்லாம் யார் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். அதில் வந்து திருச்சி மற்றும் பெரம்பூர் நம்ம கவனித்தோம். உங்கள் விஜய் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு சி ஜோசப் விஜய், சி யார்னா சந்திரசேகர். இதுவரை வந்து தன்னை போல் நான் வந்து அப்படியே வானத்துலேருந்து கேட்டதில்ல, மோடி மாதிரி சொல்ல, நான் பயாலஜிக்கலாக பிறக்கலன்னு சொல்லி மோடி மாதிரி சொல்ல, அப்படியே வானத்துலேருந்து குதிச்சு தேவதூதன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஃபஸ்ட் டைம் வந்து சி ஜோசப் விஜய்ன்னு சொல்லி தன்னோட அப்பா, தனக்கு சந்திரசேகர்ன்ற ஒரு அப்பா இருக்கார், அவர் மூலமாக நான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு அப்படிங்கிறத ஒரு இனிஷியலில் சேர்த்துக்கிட்டது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம். கூடுதல் என்னென்னா அதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ஜோசப் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அப்போ வரையும் வந்து உங்கள் விஜய், மக்கள் விரும்பும் முதல் வேட்பாளர் உங்கள் விஜய் அப்படிங்கிறதான் அவங்களுடைய பொலிட்டிக்கல் டேகு. திடீர்னு எங்கே இந்த ஜோசப் அப்படின்ற விஷயம் வந்துச்சுங்கிறது நமக்கு சத்தியமாக தெரியல. எஸ், வெளிப்படையாக வந்து அவர் வந்து அந்த அடையாளத்துக்குள்ளே அவர் நின்றுக்கிறாரு. அதனால் திருச்சி கிழக்கு செலக்ட் பண்ணதும் சரி, பெரம்பூர் செலக்ட் பண்ணதுக்கான காரணமும் கிறிஸ்தவ வாக்கு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஸோ அதை கால்குலேஷன் பண்ணி தான் உண்மையிலே வந்து ஒரு பிரம்மாண்டமான லீடர், ஒரு உச்சபட்சமான லீடர் அப்படின்னா ஒரு சந்து முந்து தெரிய ஒரு நன்னிலம் தொகுதியிலையோ நல்ல கிராமம் மாதிரி ஏதோ ஒரு முடக்குறிச்சி ஒரு நல்ல உள்ளுக்குள்ளே ஒரு கிராமங்களில் போயிட்டு ஒரு அந்த மாதிரி நல்ல முழுக்க கிராமங்களில் இருந்த மாதிரியான ஒரு தொகுதியில் செலக்ட் பண்ணி சவுத்தில் ஒரு செலக்ட் பண்ணி அப்படி நின்னார்னா உண்மையிலே வந்து விஜயோடைய மாஸ் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். ஆனால் அவர் செலெக்ஷன் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா 2 தொகுதியும் பாருங்கள், திருச்சியில் இருக்கக்கூடிய திருச்சி கிழக்கும் சென்னையில் கூட பெரம்பூர் ரெண்டுமே மெட்ரோ சிட்டி நகரத்தில் இருக்கிற தொகுதியில் மட்டும் தான் அவர் டார்கெட் பண்ணி நிற்கிறாரு. எந்த விதமான கிராமத்தில் இருக்கிற தொகுதியில் அவர் டார்கெட் பண்ணவே இல்லை. ஸோ வந்து கவனிச்சா அதுவும் ரெண்டும் எஜுகேட்டடான சிட்டி, திருச்சியும் சரி சென்னையும் சரி. ஸோ அப்படி இருக்கிற இடத்துல தனக்கு வசதியான ஒரு இடத்துல நிற்கிறாரு. நின்றுக்கிட்டு ஜோசப் அப்படின்ற அந்த டேகோட தான் நிற்கிறாரு. அப்படின்போது வெளிப்படையாக வந்து அவர் வந்து தன்னுடைய அந்த பிம்பம் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய பிம்பம்லாம் கிடையாது, இது இவ்வளோ தான் அப்படிங்கிறத அவரை காமிச்சிட்டாரு. ஸோ ஜோசப் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்து வச்சது அப்படிங்கிறது ஏன் எதுக்கு வச்சிங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. ரொம்ப அருமையான கேள்வி. இது ஒரு 7 கேள்வி, 7.5 ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. 7ஆவதா ஒரு அரை கேள்வி 7.5 கேள்வி எழுப்பியிருக்காங்க. என்னன்னா அது பாருங்க, காமராஜரே ஜனநாயகன் என்றால் நீங்கள் மறுப்பீர்களான்னு சொல்றாரு. அது காமராஜர் அவர்களே ஜனநாயகன் சொல்லிட்டா நீங்கள் அதை மறுப்பீங்களான்னு கேட்குறாரு. ஒருவேளை விஜய் அதுக்கு பதில் எப்படி சொல்லுவார்னா, காமராஜர் எந்திரிச்சு வெளியே வந்து அவர் ஜனநாயகன் ஒரு படம் நினச்சாருன்னா வேணா நான் வந்து அதை ஒத்துப்பேன், இப்போ வரையும் அதை நான் மறுக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி வேணா விஜய் சொல்லலாம் நான் நினைக்கிறேன். மேபி ஏன்னா இவர் தான் ஜனநாயகம் சொல்லியிருக்காரு, ஏன்னா அப்படி ஒரு படத்தை வேறு நடிச்சிருக்காரு. ஸோ அதனால் ஜனநாயகம் சொல்லியிருக்காரு. ரைட், ஓகே. விஜயோடைய அரசியல் ஒரு 7 கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. இதெல்லாம் அவ்வளவும், அதாவது விஜயோட அரசியல் எங்கே வந்து பாராட்டத்துக்கு, அதை எங்கே ஒரு ஸ்கோர் பண்ணுறாரு அப்படின்னா எந்த விதமான கேள்விகளுமே இல்லாமல்
எந்த விதமான டைலாகுமே இல்லாமல் ஒன் வே ரோடு மாதிரி ஒரு வழி பாதை மாதிரி தான் மட்டும் தான் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய அரசியல் இதுவரையுமே பயணிச்சிட்டு இருக்கு. இவருடைய இத்தனை தேர்தல் பிரச்சாரம் சரி, அவர் மட்டும் தான் பேசுவார். அவருடைய மேனிஃபெஸ்டோ வெளியிடுற ஈவெண்ட்டாக இருக்கட்டும், கேண்டிடேட் வெளியிடுற ஈவெண்ட்டாக இருக்கட்டும், எந்த மாதிரியான ஈவெண்ட்டும் சரி, அங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து கதவு அடைக்கப்படுதுன்னா மீடியாவுக்கு தான் கதவு அடைப்பாங்க. மீடியா கதவு அடைச்சிடுவாங்க, ஃபுட்டேஜ் அவங்க கொடுத்துருவாங்க. ஒன்லி வந்து அவங்க ஃபுட்டேஜ் மட்டும் எடுத்து வெளியிட்டுக்கலாம், அவ்வளோதான். அதுவே போதுமானது. ஏன்னா இப்போ விஜய் எந்த விதமாக அவர் பேசாமலே, எந்த விதமான கேள்விகளும் பதில் சொல்லாமலே வந்து அவரை நோக்கி அவரை வச்சு இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவர் பேசினார் அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பேசினார்னா அவருடைய பிம்பம் என்னங்கிறது கிளியராக தெரிஞ்சு, அவரோட ஸ்ட்ரென்த் என்ன பலவீனங்கிறது கிளியர் நூக்குன்காரன் பட்டவர்த்தரும் அம்பலமாயிடும். ஸோ வந்து அந்த பலவீனத்துக்கு முன்னாடி அவர் ஒழிஞ்சு தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். பட் இந்த கேள்விகள்லாம் உண்மையிலே விஜய்க்கு கேள்விகளுக்கு அப்பாற்பட்ட நபர், டைலாகுக்கு அப்பாற்பட்ட நபர் தான் விஜய் அப்படிங்கிறதான் பார்த்துட்டு இருக்கோம். நல்ல அருமையான கேள்வி வந்து தினமலர் எழுப்பியிருக்காங்க. இதில் நம்ம இன்னொரு கேள்வி எழுப்புறோம். இந்த கேள்வி யாருன்னா தினமலருக்கு எழுப்புறோம். அது என்ன கேள்வி அப்படின்னா, ரொம்ப நியாயபூர்வமாக ஒரு வலதுசாரி பத்திரிகையான தினமலர் ரொம்ப அழகான ஒரு கேள்வி விஜய் நோக்கி எழுப்பியிருக்காங்க. ஒருவேளை விஜய் இன்கேஸ் இந்த எலெக்ஷனில் என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்திருந்தாருன்னா, பாஜக அதிமுக அந்த அங்கே வைக்கக்கூடிய அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் வந்திருந்தாருன்னா, விஜயை நோக்கி இந்த 7 கேள்வியோ 7.5 கேள்வியோ அல்லது 17.5 கேள்வியோ நீங்கள் எதாவது எழுப்பியிருப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம தினமலர் நோக்கி எழுப்போம். நான் அந்தளவுக்கு தினமலர் வந்து ரொம்ப நல்லவர்களாம் கிடையாது. ஓகே, விஜய் மீதான விமர்சனத்தை வச்சிருக்காங்க. மேபி விஜய் உங்களால் மாறி இருந்தாருன்னா, நீங்கள் நினைக்கக்கூடிய பாஜக கூட்டணி அவர் வந்திருந்தாருன்னா அவர் நோக்கி இந்த கேள்வியில் எழுப்பியிருப்பீங்களா அப்படிங்கிறது தினமலருக்கான விஜயோட கேள்வியாக இருக்குது. ரைட், ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சு. ஓகே, அடுத்து வேறு என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் வருதோ நம்ம அதில் சந்திக்கலாம். மிக்க நன்றி.